அல்லாஹ்விற்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது, நமக்கு தெரியும் இல்லையா? வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதை கொண்டு நீங்கள் அவனை அழையுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ்வென்று அழையுங்கள், அல்லது மாலிக் என்று அழையுங்கள், அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். எப்படி அழைத்தாலும் அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது இல்லையா? இப்போ அல்லாஹ்வினுடைய 99 திருநாமங்களில் ஒன்று நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் தேவைப்படக்கூடியது. அதனுடைய சிறப்பை பற்றியும் அதனுடைய பலன்களை பற்றியும் மட்டும்தான் நான் இன்றைக்கு இந்த காணொளியில் சொல்ல போகிறேன். என்ன அது? அல் வக்கீல். அல் வக்கீல் என்றால் என்ன பொருள்? இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? இதை தெரிந்து கொள்வதன் மூலமாக, இதை ஓதி வருவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய, வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய பல்வேறு நன்மைகள் என்ன என்பதை இந்த காணொளி முழுக்க சொல்ல போகிறேன். இறுதி வரை கட்டாயம் பாருங்கள், சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு துவா மனப்பாடமாக இருக்கும். சின்ன குட்டி திக்ரு தான் அது துவாவும் தான் திக்ரும் தான். என்ன அது? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், பொறுப்பாளர்களில் ஆகச் சிறந்தவன் அவனே. இதுதான் இதனுடைய பொருள். இதை முதல்ல யார் ஓதுனா? இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்பதை நாம் தெரிந்ததற்கு பிறகு அந்த வக்கீல் என்ற வார்த்தையினால் கிடைக்கக்கூடிய பலனை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதின ஒரு அற்புதமான திக்ர் தான் இது. எப்போ ஓதுனாங்க? நமக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சத்தியத்தை சொன்னதுனால பல்வேறு விதமான இடைஞ்சல்களுக்கு ஆளானாங்க. ஒரு கட்டத்தில் அந்த நாட்டின் அரசன், மன்னன் இப்ராஹீமை விட்டால் சரிப்படாது, அவரை தீயில் போட்டு பொசுக்கி விட வேண்டும் என்று நினைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு மிகப்பெரிய நெருப்பு குண்டம் தயார் செய்யப்பட்டது. அதிலே பல நாட்கள் தகதகவென்று நெருப்பு எரிஞ்சுது. தூக்கி உள்ளே போடலாம் அப்படின்னு நிலையில், அந்த நேரத்தில் பல்வேறு உதவிகளை செய்வதற்கு தயார் நிலையில் இருந்த மலக்குகளின் கூட்டம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, உங்களுக்கு என்ன உதவி ஊன்னு சொன்னால் போதும், அல்லாஹ் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான்னு சொல்கிற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தான், நேரடி கனெக்ஷன் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டு, எனவே அவன் எனக்கு போதுமானவன், அவனே பொறுப்பாளர்களின் ஆகச் சிறந்தவன் அப்படின்ற அர்த்தத்தில் உள்ள ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சொன்னாங்க. சொன்ன பின்னாடி தான் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காமிச்சான். என்ன வல்லமையை காமிச்சான்? குல்னா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமா அலா இப்ராஹீம். நெருப்புக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான், நெருப்பே நீ இப்ராஹீமிற்கு குளிர் தரக்கூடிய ஒன்றாக நீ மாறிவிடு என்று அல்லாஹ் சொன்னான். இயற்கையை அங்கே மாற்றி, அதாவது நடப்புல மனிதர்களால் முடியாத மிகப்பெரிய விஷயத்தை அல்லாஹுவின் சக்தி, அல்லாஹுவினுடைய வல்லமையை கொண்டு அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். அது அவனுடைய பேராண்மை, அவனுடைய பெரும் வல்லமை. அது அல்லாஹ் காண்பிச்சான். காண்பிச்சதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா, அவங்க சொன்ன அந்த வார்த்தை, எனக்கு அல்லாஹ் போதும், அவன் இருக்கான், அவன் தான் பொறுப்பாளன் என்று நம்பி சொன்னார்கள். அல்லாஹ் உதவி செய்தான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. இதே மாதிரி பாருங்க, உஹது என்று ஒரு யுத்தம் நடந்தது, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உஹது யுத்தத்தில் சஹாபாக்களுக்கு தோல்வி, முஸ்லிம்களுக்கு தோல்வி. 70 சஹாபாக்கள் ஷஹீத் ஆயிட்டாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா உட்பட முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற பல முக்கியமான சஹாபாக்கள்லாம் அதில் ஷஹீதாகி போயிட்டாங்க. நேற்றுக்கு தான் உஹது யுத்தம் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நம்மை தாக்கிவிட்டு சென்ற மக்காவின் படை வீரர்கள், அதாவது எதிரிகள், மறுபடியும் நம்மளை தாக்க வர்ற மாதிரி செய்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க இங்கே வர்றதுக்குள்ள நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்கே போயிடணும். நாம் அவர்களை துரத்தி கொண்டு போய் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும், வாருங்கள், தயாராகுங்கள் என்று சொன்ன உடனே ஒருத்தர் கூட அவங்க மறுப்பு தெரிவிக்கல. ஒருத்தர் கூட மறுப்பு தெரிவிக்கல. நாங்களே இப்போ தான் இழந்து வந்திருக்கோம் 70 பேரை. எவ்வளவு அடி, எவ்வளவு காயம், எவ்வளவு ரத்தம், எவ்வளவு நாங்கள் இழப்புகளை சந்திச்சுக்கோம். ரசூலே, நபியே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே, ஒரு வாரம் போகட்டுமே, அல்லது கொஞ்சம் காயமெல்லாம் ஆறட்டுமே, பார்த்துக்கலாம். எந்த கருத்தும் சொல்லவில்லை. அவங்க எல்லாரும் ஒற்றை குறையில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்து சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை என்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவன்தான் மிகச்சிறந்த பொறுப்பாளர். இந்த நிகழ்ச்சியை சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் இதை ஹம்ரா உல் அசத் என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது சொல்றாங்க,
இப்போ நம்ம செய்தி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, இப்படி சொல்லிட்டு போனாங்களா, அல்லாஹ் அல் குர்ஆனிலே வசனத்தை இறக்கினான். அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷவுஹும் வஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மக்கள்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடிட்டாங்க, உங்களை அழிக்க போறாங்க, உங்களை கடுமையான முறையில் நெருக்கடி கொடுக்க போறாங்க என்று வார்த்தைகளை சொல்லி அவர்களை அச்சமூட்டினால் அவங்களுக்கு பயம் வராது. மாறாக அவங்க சொல்லுவாங்க, அல்லாவே எங்களுக்கு போதுமானவன். எவ்வளவு எதிராக எங்களுக்கு யார் திரும்பினாலும், எவ்வளவு ஆயுதங்கள், எவ்வளவு ஆட்பணங்கள் திரும்பி எங்களுக்கு எதிராக நின்றாலும் எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அவனே மிகச்சிறந்த பொறுப்பாளன், அவன் எங்களுக்கு போதும் என்று சொல்வார்கள். இப்படி சொன்னதினாலே ஃபன்கலபூ பிநிஅமத்தின் மினல்லாஹி வஃபத்லின் லம் யம்ஸஸுஹும் சூஉன் வத்தபஉ ரிதுவானல்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வினுடைய அருளோடும் அவனுடைய கிருபையோடும் திரும்பி வந்தார்கள். லம் யம்ஸஸுஹும் சூஉன், அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதியும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. வத்தபஉ ரிதுவானல்லாஹ், அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது நிகழ்ந்த சம்பவம். அந்த உஹதுக்கு பின்னாடி 2வது நாள் நடந்த இந்த நிகழ்ச்சியை மையப்படுத்தி இந்த வசனங்கள் இறங்குச்சு. ஆனால் இதில் எல்லாத்துக்கும் எல்லா காலத்துக்கும் பாடம் இருக்கு. என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய சிக்கல் சிரமம் வந்தாலும் அசையாத ஈமானோடு, உறுதியான ஈமானோடு, நம்பிக்கையோடு நாம் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதும், அவனே மிகச்சிறந்த பொறுப்பான் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் பேருதவி செய்வான். அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் வக்கீல் என்ற வார்த்தை எவ்வளவு மகத்தானது. எனவேதான் அல்லாஹ் தன்னுடைய பெயரோட சேர்த்து வச்சிருக்கான் வக்கீல். தன்னுடைய திருநாமங்களில் ஒன்றாக வக்கீலை வைத்திருக்கிறான், பொறுப்பாளன். நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகள் நாம தான் பொறுப்பெடுத்து பார்த்துக்கிறோம், நம்ம குடும்பத்தை நாம தான் பொறுப்பெடுத்து பார்த்துக்கிறோம், நம்ம நிறுவனத்தை நாம தான் பொறுப்பெடுத்து பார்த்துக்கிறோம், நம்ம மஹல்லாவை நாம தான் பொறுப்பெடுத்து பார்த்து நம்ம பொறுப்பில் தான் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. அல்லாஹ்வின் பொறுப்பில் தான் எல்லாம் இயங்குகிறது. நம்மளை அல்லாஹ் ஒரு காரணமாக வச்சிருக்கான், அவ்வளோதான். உங்களை வச்சு செய்யக்கூடிய வேலையை அல்லாஹ் உங்களை இல்லாமையும் செஞ்சு காட்டுவான். இன்னொன்று சொல்லவா, சிறப்பாக சொல்லவா, நல்லா வாங்கிக்கங்க, உள்வாங்கிக்கங்க. நீங்க இருக்கும்போது நடந்த விஷயங்களை விட நீங்க இல்லாத போது அல்லாஹ் இன்னும் பல விஷயத்தை மாற்றி காட்டுவான், மேலோங்க செய்வான். இதுதான் உண்மை. காரணம், அவன் பொறுப்பாளன். அவனுக்கு தெரியும் எந்தெந்த காரியத்தை எப்படி செய்யணும், எவ்வளவு அளவுல செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், மிக துல்லியமாக தெரியும். எனவே வக்கீல் என்ற அல்லாஹ்வின் திருநாமத்தை திரும்ப 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 நாம் மனதிலே ஓதிக்கொண்டே இருக்கிற பொழுது, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கின்ற அந்த திக்ரையும் அதிகமாக நாம் ஓதுகிற பொழுது இந்த விஷயத்தின் மீது நமக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பது மட்டுமல்ல, எந்த காரியத்தை செஞ்சாலும் நமக்கு மனசு பதட்டப்படாது. இதில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டுருமோ, இதில் ஏதாவது சங்கடம் வந்துடுமோ, இதில் ஏதாவது இடைஞ்சல் வந்துடுமோ, இதில் ஏதாவது தடை வந்துடுமோ, இதில் நான் ஃபெயிலியர் ஆயிடுவனோ, இதில் நான் தோத்து போயிடுவனோ, வரவே வராது. காரணம், எல்லாத்துக்கும் பொறுப்பான அல்லாஹ் இருக்கிறான், அவனை சார்ந்து நான் இருக்கிறேன். என்னை இயக்கிறவன் அவன் தான், நான் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். நான் பொறுப்பானதாக இருக்கலாம், ஆனால் என்னையும் ஒருத்தன் பொறுப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறான், அவனுடைய அந்த கண்காணிப்பு நான் இயங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு வந்த பொழுது எந்த தடுமாற்றமும் எந்த விதமான பதற்றமும் வராது என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். எனவே வக்கீல் என்கின்ற இந்த அல்லாஹ்வின் திருநாமத்தை அதிகமாக ஓத வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் ஓத வேண்டும். பிள்ளைகளுக்காக நாங்கள் வெளியே பிள்ளைகளை அனுப்புகிறோம், நிறைய இடத்துக்கு பிள்ளைங்க போயிட்டு வராங்க, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைங்க பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வராங்களா தெரியாது. எனவே அல்லாஹ் வக்கீலாகி அல்லாவே உன் மீது பொறுப்பு வைத்து என் பிள்ளைகளை அனுப்புகிறேன், நீ பாதுகாப்பாக கொண்டு வா. நான் கடையை திறந்து வச்சிருக்கேன், லட்சங்களை போட்டு முதல்ல போட்டு வச்சிருக்கிறேன், எனக்கு வியாபாரம் நடக்குமா, இதில் எனக்கு ஜெயிப்பேனா, இதில் நான் லாஸ் ஆயிருவேனா தெரியாது. என்றாலும் அல்லாஹ்வே வக்கீலே பொறுப்பாளனே, எனக்கு ரிசுக்கை தருவதற்கு நீ தான் பொறுப்பு. நான் உன்னை நம்பிதான் இந்த நிறுவனத்தை துவங்கி இருக்கிறேன், நீனே பொறுப்பாளனாக இருந்து என்னை வளர்த்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே உருக்கமாக இந்த வக்கீல் என்ற வார்த்தையை சொல்லி, இந்த இஸ்மை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து காரியங்களுக்கும் பொறுப்படுத்திக் கொள்கிறான். வல்ல அல்லாஹ்விடத்திலே கேட்போம், வாழ்க்கையிலே தொடர்ந்து பின்பற்றுவோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.